தர்மிளா வணக்கம். 127 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 பேருந்துகள். இந்த 300 பேருந்துகளில் பாதி சிஎன்ஜி மற்றும் டீசல் மூலமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் வாங்கப்பட்டு அது தற்போது மக்கள் பயன்பாட்டுக்காக விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்து 29A பேருந்தில் முதலமைச்சர் விஜய் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரிலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். 29A பேருந்து பொறுத்தவரையில் அது பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்து. அந்த பேருந்தில் தான் முதலமைச்சர் விஜய் தற்போது பயணம் செய்து வரக்கூடிய நேரலை காட்சியை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரை அவர் பேருந்தில் பயணம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 3 நாட்களாக திட்டமிடப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட திட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தமாக 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. இதில் மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் தலைமை அலுவலகங்கள் சென்னையில் இருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து கழகங்களுக்காக புதிய பேருந்துகள் 300 பேருந்துகள் வாங்கப்பட்டது. அந்த 300 பேருந்துகள் சிஎன்ஜி மற்றும் டீசல் மூலமாக இயக்கப்படக்கூடிய 300 பேருந்துகள் வாங்கப்பட்டது. இந்த 300 பேருந்துகளும் கடந்த 22ஆம் தேதி அன்று, அதாவது முதலமைச்சர் விஜயுடைய பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட இருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியானவுடன் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க புதிதாக வாங்கப்பட்ட பேருந்துகள் அனைத்தும் சென்னை கொண்டு வரப்பட்டு கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ஆனால் 3 நாட்களாகவும் கூட இந்த பேருந்து சேவை என்பது பயன்பாட்டுக்கு தொடக்க விழா என்பது நடைபெறாமல் இருந்த காரணத்தால் அந்த பேருந்தில் வந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் அங்கேயே தங்கக்கூடிய நிலை, 2-3 நாட்களாக தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால் அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக நேற்றைய தினம் நாம் செய்தியாக அதை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் 22, 23 என தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு என்பது இன்று காலை தொடங்கி இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாம் நேரிலே பார்க்கின்றோம். செல்ஃபி எடுக்கக்கூடிய, வீடியோவாக எடுக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் வீடியோவாக எடுத்து வருகிறார். அப்போது சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த மற்ற பேருந்துகளுடைய மற்ற புதிய பேருந்துடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு கையசைத்தபடி முதலமைச்சர் விஜய் தன்னுடைய செல்போன் மூலமாக வீடியோ எடுத்து வரக்கூடிய நேரிலை காட்சியை பார்க்கின்றோம். அதே பேருந்து அவர் கொடியசை தொடங்கி வைத்த 29A பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஏறி பயணம் செய்து அந்த பயணம் தொடர்பான அனுபவங்களை சேகரிக்கும் பொருட்டு அவர் அது வீடியோவாக தன்னுடைய செல்போனில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்தில் முதலமைச்சர் விஜய் பயணம் செய்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக 127 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 பேருந்துகள் வாங்கப்பட்டு அது தற்போது பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் அதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் தொடக்க விழாவில் பேசி அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் அந்த திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொடியசைத்த உடனடியாக அது ஒன்றன் பின் ஒன்றாக சில பேருந்துகள் சென்றன. அப்போது ஒரு பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஏறினார். 29A பேருந்து, பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்து. அந்த பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஏறி அந்த பேருந்தில் பயணம் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த பேருந்து இந்த வார் மெமோரியல், லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் தாண்டுகிறது. ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் பயணம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த வழி நெடுங்கிலும் புதிய மற்ற பேருந்துகள் அனைத்தும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்க நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.